வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் தக்காளி சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய் எல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோவக்காயில் பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா நசுக்கி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டு இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து விட்டு ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து சேர்த்துருக்கேன். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு புதினா 3மே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு புதினாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட 3 தக்காளியுமே நல்லா பெரிய சைஸ் தக்காளி. இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக வதக்கி விட்டுடலாம். இது வதங்கி வர்றதுக்கு நமக்கு 5 நிமிஷமாவது ஆகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 1 கப் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை இதில் சேர்த்து விட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். புதினா இலை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா எல்லாம் சாதத்தில் ஊறி தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டோட புதினா அரைச்சி சேர்த்துருக்கோம். புதினா அரைச்சி சேர்க்கும்போது நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்றப்போ லைட்டாக பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நம்ம இஞ்சி பூண்டோட தான் புதினாவை அரைச்சி சேர்க்கணும்னு கிடையாது. நம்ம தனியாக கூட 4 இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வெங்காயம் வதக்கும்போது அது கூடவே நம்ம இந்த புதினா இலையை சேர்த்து வதக்கி விடலாம். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு சாதத்தை சமன்படுத்தி விட்டாச்சு. இப்போ இது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதம் நல்லா கமகமான வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.